நம்ம இன்னைக்கு நீர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி. நீர் தோசை செய்கிறது ரொம்ப கஷ்டமான ரெசிபிலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளர் இல்லைன்னா கப் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு இல்லைன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அரிசியை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அரிசியை நல்லா இது போல் திருகி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவினதுக்கப்புறமா தண்ணியை நல்லா இது போல் வடிச்சிட்டு இதில் புது தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஓவர் நைட் கூட ஊற வச்சிடலாம். மினிமம் 5 மணி நேரமாவது ஊறணும். இப்போ பாருங்கள், இது ஒரு 5 மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சு. இந்த தோசைக்கு நம்ம பச்சரிசி மட்டும் போட்டாவே போதும். இது கூட உளுந்தெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போது தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணின தேங்காய் சேர்க்கணும். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயோட பேக் சைடில் ஒரு ப்ரௌன் கலர் பார்ட் இருக்கும்ல, அதை துருவி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்ல ஃபைனாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்கல்ல. இப்போ இந்த அரிசி மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே அரிசி அரைச்ச மிக்ஸி ஜார் இருக்குல்ல, அதில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒட்டியிருக்க அரிசிக்காக தான் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா அலம்பிட்டு இது கூட சேர்த்துருங்க. மொத்தமாக ஒரு கப் அளவு அரிசிக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்தது. அதாவது எந்த கப்பில் அரிசி அடக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணியும் அளந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு. இந்த மாவு நம்ம நார்மலாக தோசை செய்கிற மாவு போல் கெட்டியாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்தளவுக்கு தோசை நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும். கரண்டியோட பேக் சைடை திருப்பி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு இதே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டான அளவு தண்ணி சேர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. தோசை கல் சூடுபடுத்திக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்க தேவையில்லை. அப்படியே செய்யலாம், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். எண்ணெய் சேர்க்கலைன்றதுக்காக டேஸ்ட் கண்டிப்பாக குறையாது, ரொம்பவே சுவையாக இருக்கும். ஆனால் தோசை கல் நல்ல சூடாக இருக்கணும். அதே மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் தோசை கரெக்டாக வரும். நார்மல் தோசை போல் இந்த தோசையை வார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரவை தோசைக்கு ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஊற்றிட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆகியிருக்கு. மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு தோசையை வெளியில் எடுத்துருங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் தோசை ரெடியாக இருக்குது. இந்த தோசை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, மாவு அரைச்சி அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம தோசை செஞ்சிடலாம். நான் எடுத்திருக்க டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருந்தோன்னா நம்மளுக்கு ஒரு 3-4 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம், காலையிலைக்கும் நைட்டுக்கும். நீங்கள் இந்த மாவை மீதம் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஈவினிங் தோசை சுடையில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுநாள் காலையில் தோசை செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாவை நீங்கள் அதிக நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம், ஒரு 2 நாளைக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட டேஸ்டியான நீர் தோசைகள் தயாராகிருச்சு. அதே மாதிரி இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷன் நீர் சட்னி. நீர் சட்னி கிட்டத்தட்ட தேங்காய் சட்னி மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் மட்டும் ப்ராசஸ் மாறுபடும். ஸோ வாங்க இப்போ சட்னி செய்யலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது வறுக்காத பச்சையான வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மொறுமொறுவாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க.
இது கூடவே 3 பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ இதில் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த தோசைக்கு நீங்கள் கார சட்னி வெங்காய சட்னிலாம் வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான சட்னி ரெசிபீஸ் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் சீல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தேங்காவை மெஷர் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கிறத விட. அவ்வளோதான், சட்னி தயாராகிருச்சு. இதுக்கு நம்ம தாளிதம் மட்டும் சேர்த்துடலாம். நார்மலாக நம்ம தேங்காய் சட்னிக்கெலாம் தாளிப்போம்ல, அதே மெத்தடில் தான் நான் தாளிதம் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு இந்த சட்னி கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான நீர் தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நீர் சட்னி சூப்பராக தயாராக இருக்குது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போவை மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. இந்த சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப பக்காவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீர் தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.